வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எங்கடா ஒரு சின்ன கேப் கிடைக்கும், அதற்குள் நுழைந்து இந்து இஸ்லாமிய உறவை எவ்வாறு அறுத்தெறிய வேண்டும், துண்டாட வேண்டும் என்பதில் பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள பாஜக, ஆர்எஸ்எஸ், மற்றபடி இந்து முன்னணியரை இன்றைக்கும் அதில் தெளிவாக தான் இருந்துகிட்ருக்கிறாங்க. இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இது பெரியார் பூமி. அசைத்து விட முடியாது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் பழனிலையும் அதே பிரச்சனை. பழனியில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி பழைய போட்ட அந்த சட்டத்தை இன்று கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்றைக்கி பழனி கோவிலுக்குள்ளே இஸ்லாமியர்களும் இந்துக்களை தவிர வேறு எந்த மதத்தினரும் உள்ளே நுழைந்து விடக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அப்போவே பி.கே. சேகர் பாபு சொன்னார், இதற்கு நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னார். இன்றைக்கு வரைக்கும் 1-2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எந்த ஒரு மேல்முறையீடுமே செய்யவில்லை. ஆமாம், இன்றைக்கும் சேகர் பாபு, இந்து சமய நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு திமுகவை நோக்கி இஸ்லாமியர்களும் வேற்று மதத்தவர்களும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு அமைதியான ஒரு சூழல், மற்றபடி ஒரு சுற்றுலா தலமான ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ரோப்கார் சம்பந்தப்பட்ட ஒரு சுற்றுலா தலமான ஒரு விஷயம். மற்றபடி அந்த பழனி கோவிலே இஸ்லாமிய தர்கா இருக்குது. பழனி பாவா அப்படின்னு ஒரு தர்கா. அதாவது பாடியில் ஒரு மரு மாதிரி வந்தது அப்படின்னா வேண்டிக்கிட்டேன் அப்படின்னம்னா கட்டாயமாக மறு போயிடுது. எனக்கெல்லாம் மறு போயிருக்கு. அதன் அடிப்படையில் வேண்டுதல் அடிப்படையில் கீழே அடிவாரத்திலிருந்து தலையில் உப்பை சுமையாக தூக்கி கொண்டு அந்த பழனி பாபா இருந்த அந்த தர்கா மூலஸ்தானத்து பக்கத்தில் வரும். அதில் வச்சுட்டு அங்கே உட்காந்து இஸ்லாமியர்கள் ஃபாத்திகா ஓதிவிட்டு தன்னுடைய வேதங்களை ஓதிவிட்டு வந்து விடுவார்கள். இது நடைமுறையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதற்கும் சிக்கல் வைக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட பாசிச சனாதன போக்குள்ள ஒரு அமைப்பு கோர்ட்டில் கேஸை போட்டு இன்றைக்கி பழனி கோவிலிலும் இந்த இஸ்லாமியர்கள் நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவு இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே அந்த இருக்கக்கூடிய அங்கே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜவாதுபட்டிப்புதூர், ஒட்டர் சத்திரம், திண்டுக்கல், பக்கத்தில் சத்திரப்பட்டி, விருப்பாச்சி, இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பகுதியெலாம் நிறைய இருக்குது. அந்த பகுதியில் உள்ள மக்களை இன்றைக்கி புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது இன வேற்றுமையை தாண்டி, சமுதாய வேற்றுமையை தாண்டி, சமய மத வேற்றுமையை தாண்டி எல்லோரும் சாப்பிட்டு மகிழக்கூடிய விஷயம். பக்கத்தில் நெய்க்காரன்பட்டி அப்படின்லாம் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உள்ளவங்க ஏகப்பட்ட பேர். ஒரு மன அமைதி தேவை அப்படின்னா பழனி கோவிலில் அந்த அடிவாரத்துக்கு கீழே, மற்றவருக்கு அடிவார பழனி மேலே ஏறி அங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கு கீழே உட்கார்ந்தும் அமைதியாக இருந்து ஒரு மனசாந்தி வரக்கூடிய அளவுக்கு அங்கு நடைமுறை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. இன்றைக்கி அதுக்கும் க்ளோஸ் பண்ணிட்டான். காரணம் இந்த பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள இந்து அமைப்பினர் தான். அங்கு உள்ள இஸ்லாமியர்களோ மற்றபடி இந்துக்களோ இதற்கு எந்த வகையிலும் காரணம் அல்ல. ஆமாம், இதையும் திமுக அரசு விட்டு வைத்திருக்கிறது. மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கார் பி.கே. சேகர் பாபு. இன்றைக்கு வரைக்கும் திமுக இந்து சமய நலத்துறை அமைச்சர் இன்றைக்கி வரைக்கும் அது எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. கட்டாயமாக எடுக்கணும். பழனியை மதசார்பற்ற ஒரு தலமாக அறிவிக்க வேண்டும். ஆமாம், அது ஒரு பக்கம். இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள கும்பல். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில், அங்கே பக்கத்தில் சிக்கந்தர் தர்கா அப்படின்னு இருக்குது. அந்த மலை மேலே ஏறணும் அப்படின்னா ரெண்டுமே உட்காந்துரும். ஆமாம், இன்றைக்கி வரைக்கும் சிக்கந்தர் தர்காவில் அது பாட்டுக்கு தன்னுடைய ஒரு நிலைப்பாடாக அவங்க பாட்டு இஸ்லாமியர்கள் கந்தூரி விழாக்கள், மற்றபடி
உருஸ் விழாக்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. போன வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி காசி விஸ்வநாதர் அவங்கள்ட்ட அங்கேயே இருக்கக்கூடியவங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்துக்கள் கோவில் வழிபட்டு கொண்டு, இஸ்லாமியர்கள் தர்காக்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டு அவங்க பாட்டு தன்னுடைய போக்கு போயிட்டுருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒரு தடைகளை ஏற்படுத்தும் வண்ணமாக போன கிறிஸ்மஸ் 25/1/2024 சில பேர் இஸ்லாமியர்கள் ஆடை பலியிடுவதற்காக கொண்டு போகக்கூடிய சமயத்தில் சிக்கந்தர் தர்காவுக்கு மலை மேல் பலியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போலீஸார் தடுக்கிறாங்க. இதே திமுக போலீஸார் தான். அப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட வகையில் 18/1/2025 அங்கே தர்கா நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், அப்போ அந்த தர்காவுக்கு வேட்டு வந்துடும் இல்லையா? அதனால் இஸ்லாமிய மக்கள் உஷாராகி என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் தவறு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க, திமுக ஆட்சின்னு சொல்கிறீங்க. அப்புறம் மலை மேலே மட்டும் அதையே இது ஆடை பலியிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் உள்ள நடைமுறை தொடரும்னா கூட, மற்றபடி இது ஒன்றும் புதிய விஷயமே கிடையாது. நம்ம என்ன காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அதை கொண்டு போகப்படும், அதெல்லாம் ஒன்று. அவங்க பாட்டுக்கு அவங்க சிக்கந்தர் அவங்க தர்காவுக்கு கொண்டு பலியிட போகிறாங்க, அவ்வளோதான். இதற்கு எதற்காக போலீஸ் தலையிட வேண்டும், தடை போட வேண்டும் சொல்லிவிட்டு இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க 25/1/2024. மற்றபடி 18/1/2025 அந்த சிக்கந்தர் தர்கா உருஸ் வேறு, இதற்கும் சேர்ந்து தடையிட்டு விடுவார்னு சொல்லி போட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய சமயத்தில் அதற்கு நேர் எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த பாஜக கும்பல் செயல்படவில்லை. இதாண்டா சாக்குன்னு, அதாவது என்னைக்கிடா ஊர் 2 படம் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற கதையா? இதாண்டா சான்ஸு. திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களே தன் நிலைப்பாட்டுக்கு அவர்களே போராடுகிறார் அப்படிங்கிறப்ப இதான் நம்ம சான்ஸ் சொல்லி போட்டு இதை வேணும்னே பாஜக அந்த பாசிச கும்பல், இந்து முன்னணி கும்பல் எடுக்கிறாங்க, ஸ்டெப் எடுத்து. இப்போ நீங்கள் இந்த மாதிரி போராடக்கூடிய சமயம் நாங்கள் அப்படி போராடுவோம். ரைட், ஓகே. காசி விஸ்வநாதர் கோயில் மலை மேலே எந்த ஒரு மிருகங்களையும் பலியிடக்கூடாது, பலியிட்டால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் போட்டு இந்து முன்னணியர், ஆர்எஸ்எஸ் கும்பல், பாஜக கும்பல், அங்கே உள்ளூரில் எந்த கும்பலுமே கிடையாது. எல்லாம் வெளியிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட குண்டர்கள், மதவாத குண்டர்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டம். அப்புறம் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை அப்படின்னு சொல்லி போட்டு எங்கெங்கே இருக்கின்றார்களோ அவர்களாம் தகவல் கொடுத்து பக்தர்களை போன்று வேடமிட்டு உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி போட்டு 163 போட்டாங்க தடை உத்தரவு. அதையும் மீறி உள்ளே நுழைந்து பக்தர்களை போன்று உள்ளே நுழைந்து போராட்டம் பண்ணி இன்னும் ஏகப்பட்ட பாஜகவினர் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாலும் அதற்கு தூண்டுதலாக இருந்த ராஜா அவர் மீது வழக்கு தான் போடப்பட்டு இன்னும் கைது செய்யப்படவில்லை. இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது அண்ணாமலை. சரியான எந்த ஒரு பேச்சும் கிடையாது. மற்றபடி அவர் மீது எந்த ஒரு வழக்கும் கிடையாது. யாரும் கைது செய்யப்படாத முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ஒரு பேச்சு அப்படின்னா அதுக்கு யார் அடித்தளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவர்கள் ஏன் இன்று வரை கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. பொதுவாக இதெல்லாம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட முன்னோர்களின் ஏற்பாடு. இந்து கோவிலாக பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய தர்கா, ஒரு பள்ளிவாசல், இஸ்லாமிய ஒரு பள்ளிவாசல் அல்லது தர்காவா பக்கத்தில் ஒரு இந்து கோவில். இதெல்லாம் அன்னைக்கு வாழையடி வாழையாக ஒற்றுமையாக வாழ்ந்திருந்த ஒரு விஷயம். திருப்பரங்குன்றமும் அதே மாதிரி தான். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இன்றைக்கு வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. மாமே மச்சானா தான் கூப்பிட்டுக்குவாங்க, என்ன மாப்பிள்ளை, என்ன சௌக்கியமான கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட மதுரை கலெக்டர் அவங்க சங்கீதாவை இன்றைக்கி அறிக்கை விட்டாங்க. ஆமாம், அதாவது 18/1/25 சிக்கந்தர் தர்கா அனுமதி கோரி மனு கொடுத்துருக்கா, அது மறுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி 25/12/2024 கந்தூரி சம்மந்தப்பட்ட வகையில் ஆடு பலியிடுவதற்காக கொண்டு போன சமயத்தை மலையில் பலியிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு தடை செய்யப்பட்டது. மற்றபடி அதுக்கு உண்டான ஏற்பாடு கூட்டம் நடத்தப்பட்டு சமாதானம் செய்யப்பட்டு, அதுலேயும் பாருங்கள், அந்த சமாதான கூட்டத்தில் ஒரு அதிமுக பிரமுகர் அது கூடாதுன்னு சொல்லி போட்டு கையெழுத்து போட மறுத்திருக்கிறார். இல்லை, அவர் என்ன
இந்துவா வேறு எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவரா, எல்லா இந்துக்களும் அந்த ஏரியாவில் எல்லா இந்துக்களும் கம்ப்ளீட்டாக கரெக்டாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மதுரை கலெக்டர் சங்கீதாவால் எல்லோரும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஒப்புதல் கொடுத்து எல்லா பிரதிநிதிகள் அனைவரும் கையெழுத்து போட வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு அதிமுக பிரதிநிதி மட்டும் கையெழுத்து போடல பாருங்க. அப்போ இந்த ஒப்புதல் இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய யார் அதிமுக. அப்போ அதிமுகவுக்கு பாஜக ஆதரவாக இருக்கிறதா அப்படிங்கிறது இதுலேருந்து விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதிமுகவுக்கு பாஜக ஆதரவு இருக்கிறது, பாஜகவுக்கு அதிமுக ஆதரவு இருக்கிறது. அப்படின்னா அப்புறம் திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட வகையில் எல்லோரும் ஒப்புதலாக ஊர் சம்பந்தப்பட்டதில் உட்காந்து எல்லாரும் இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த பழங்கானந்தம் இந்த கான்செப்டில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கண்டிப்பாக உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், உள்ள வெளியாட்களை யாரும் விடக்கூடாது, எல்லாம் தேனி மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை மற்ற திண்டுக்கல் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த பாசிச கும்பலை எல்லாம் வெளியூர் கும்பல் தான் உள்ளே அவர்களை உள்ளே நுழைய விடக்கூடாது, அவர்களுடைய ஒரு கட்டு திட்டங்களை நாம் கட்டுப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மதுரை கலெக்டர் அவர் தலைமையில் கூட்டத்தை கூட்டு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குகிறாங்க. வாங்கக்கூடிய சமயத்தில் அதில் எந்த ஒரு பாஜகவினரோ மற்றபடி இஸ்லாமிய அமைப்புகள் யாருமே இல்லை. இருந்தாலுமே கூட ஊர் என்ற வகையில் ஒத்துக்கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஊர் என்ற ஒத்துக்கிட்டாங்க, சைன் போட்டாச்சு. ஆனால் அதில் ஒரு அதிமுக பிரமுகர் நான் கையெழுத்து போட மாட்டேன், அப்போ அவர் பாஜகவுக்கு ஆதரவு தானே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அதிமுக பாஜகவோடு எந்த நேரத்திலும் கூட்டணி வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் இதில் புரியுது. இந்த எடப்பாடி பக்கமாக பேசிகிட்டு இருக்கார். 2026 ஆகட்டும் மற்றபடி எந்த தேர்தல் ஆகட்டும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், ஜெயக்குமாரும் பக்கமாக பேசுகிறார். பட் இந்த அதிமுக பிரமுறையாக கையெழுத்து போடல. ஒரு ஊர் தலைவராக இருக்கலாம், மற்றபடி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகராக இருக்கலாம், கூப்பிட்டு உட்கார வச்சு கட்சி சார்பாக கையெழுத்து போட சொல்கிறாங்களே. அப்போ இவர் பாஜகவுக்கு ஆதரவு தானே, மதவாத கும்பலுக்கு இன்னும் அதிமுக ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது இது அற்புதமான ஒரு சாட்சியம். நம்ம இதை சிறுபான்மை மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் மற்ற சோர்ஸை கம்யூனிசம், அங்கே கம்யூனிஸ்ட்வாதியும் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் மதுரையெல்லாம் இந்த மதவாதம்லாம் எடுபடாது, அடித்து முதுகை காட்டி பெரட்டி உரட்டை எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அது இருக்கக்கூடிய இதெல்லாம் எல்லாமே அற்புதமான ஒற்றுமையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதெல்லாம். அதனால் இந்த பாசிச கும்பலுடைய அந்த கண்மூடித்தனமான அந்த உருட்டை கஜால் குஜால் வேலையெல்லாம் நடக்காது. ஆனால் இந்த அதிமுக பிரமுகர் மட்டும் என் கையெழுத்து போடவில்லை அப்படிங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. இதை எடப்பாடி உணரணும். ஆமாம், எடப்பாடி உணர்ந்து அப்புறம் சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணால் எப்படி போடுவாங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் அதிமுக உடைய நிலைப்பாடு பாஜகவை நோக்கி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இல்லாட்டி அவர்கிட்ட அந்த அதிமுக பிரமுகர்கிட்ட சத்தம் போட்டு எடப்பாடியை கூப்பிட்டு சொல்ல வச்சு கையெழுத்து போட வைங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் எடப்பாடி பெறுவா ஓபிஎஸ் பெறுவா அப்படிங்கிறது தெரியல. இருந்தால் அதிமுக அப்படிங்கிறப்ப அது எடப்பாடி பிரிவாக தான் இருக்கணும். எடப்பாடி இதற்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், அதையெல்லாம் விட சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணுங்கிறப்ப அப்போ இந்த மாதிரி திருப்பரங்குன்ற மேட்டத்திலே கள்ளத்தனமான ஒரு கூட்டணியில் அதிமுக பாஜகவோடு குதூகலமாக கொஞ்சி விளையாடி கொண்டிருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்தாச்சுல்ல, விஷயம் வெளி வந்துருச்சுல்ல. ஊர் சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு அதிமுக ஒரு மதவாத கும்பலுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சமயத்தில் அப்போ இந்திய அளவுக்கு செயல்பட மாட்டாங்க. இது சிறுபான்மை மக்கள் உணரணும். அதனால் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் இது இப்படியே போயிட்டே இருக்கும். அன்று பழனி, இன்று திருப்பரங்குன்றம், அப்படியே இந்த பாசிச கும்பலை வளர விட்டால் அப்படியே அது மாநிலமாக திருப்பதியில் கூட ஒரு தர்கா இருக்குது. ஏன் இப்போ சபரிமலைக்கு போகிறாங்க, அங்கே ஒரு தர்கா இருக்குது, அந்த தர்காவில் ஃபாத்தியா கொடுத்துட்டு தான் போய் ஆகணும். அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அப்போ இந்த கும்பலை தமிழ்நாடை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடிய சமயத்தில் அடுத்தடுத்து கேரளா, அப்புறம் ஆந்திரா, தெலுங்கானான்னு போயிட்டே இருக்கும். இதை வளர விடக்கூடாது. ஆமாம், இதற்கு திமுக அரசு அந்த பழனி சம்பந்தப்பட்ட வகையிலேயே திமுக ஏன் இன்னும் மேல்முறையீடு செய்யவில்லை, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சேகர் பாபுவை நோக்கி இஸ்லாமியர்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதையெல்லாம் விட திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட வகையில் இன்று வரை யாருமே கைது செய்யப்படவில்லை. ராஜா மீது ஒரு வழக்கு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அந்த வழக்கு என்பது சும்மா தலையில் தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் மாதிரி கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி போயிடும், முடிஞ்சு போச்சு.
கைது செய்யப்பட வேண்டும். ஆமாம், அதையெல்லாம் விட சீமான் சம்மந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட பித்தலாட்ட ஃப்ராடான பேச்சுக்கள், பொய் என இந்த மாதிரிலாம் இருக்குது. அவரும் இன்றும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் ஏதோ நேரத்தில் அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவாக பேசுகின்றார். பட் இந்த வகையில் சீமான் ஆதரவாக வரல, எந்த ஒரு வார்த்தையும் விடவே கிடையாது திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட வகையில். ஆமாம், அது எந்த அளவுக்கு பாராட்டக்கூடியது வரும் காலங்கள் தான் சொல்லி இருந்தாலும் இந்த பாஜக பாசிச சனாதன போக்குள்ள இந்து முன்னணியினர் இன்றும் கைது செய்ய முக்கிய பிரமுகர்கள் செய்யப்படவில்லை. வழக்கு மட்டும் தொடர்வது கூடாது. ஆக திமுக இந்த வகையில் ஏன் தயங்குகிறது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதையெல்லாம் விட திருப்பரங்குன்றம் அந்த மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் அந்த பாதுஷா அவங்களுடைய அந்த கந்தூரி விழா கட்டாயமாக வெற்றிகரமாக நடக்க வேண்டும். முன்ன எந்த அளவுக்கு அந்த கட்டுத்திட்டங்கள் அதை அப்படியே கொண்டு செலுத்தப்படும் அப்படின்னு இன்றைக்கி மதுரை கலெக்டர் கையெழுத்து வாங்கியிருந்தாலும் எந்த ஒரு அந்த அங்கே இருக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு இஸ்லாமிய கட்டுத்திட்டங்களுக்கு எந்த ஒரு தடையும் இந்த திமுக அரசு போடக்கூடாது. அதற்கு சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு திருப்பரங்குன்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதையெல்லாம் விட பழனி அந்த மழை சம்பந்த அந்த இதில் எல்லா மதத்தவரும் உள்ளே நுழைந்து வரக்கூடிய அந்த ஒரு மேல்முறையீடு செய்து அதற்கும் ஒரு வகை செய்ய வேண்டும் தான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆமாம், இந்த இரு விஷயங்களிலும் முதல் விஷயத்தில் தயங்கி விட்டதா அப்படிங்கிற சந்தேகம் வந்தாச்சு. தயங்கக்கூடாது, அதற்கு மேல் முறையீடு செய்து பழனி வகையிலும் ஒரு பிற மத நல்லிணக்க மக்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும். அதே போல் திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு கலாச்சார பண்பாடுகள் பாதிக்கப்படாமல் இஸ்லாமியர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் திமுக அரசிடம் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக தமிழக சிறுபான்மை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாகும். இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இஸ்லாமியர்கள் இன்று காத்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 இதனுடைய வெளிப்பாடு சிறுபான்மை மக்கள் மூலமாக எந்த வகையிலும் திமுகவுக்கு பிரதிபலித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆமாம் மு.க. ஸ்டாலின் ஐயா கவனமாக இருக்க வேண்டும். உடனே பி.கே. சேகர் பாபுவை ஆமாம் உடனே அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணி டக்குன்னு பழனி கோவிலுக்கு ஒரு சரியான ஒரு மேல்முறையீடு செய்ய வேண்டும். திருப்பரங்குன்றம் அந்த சிக்கந்தர் பாதுஷா சம்பந்தப்பட்ட வகையில் அற்புதமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.